வணக்கம் நண்பர்களே, இனி இரவு வணக்கம். நம்ம 24/6/2024 ரா நம்பர் 775 கேசிங் பார்க்க போகிறோம். இந்த 23ஆம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கணக்கில் ஆல் போர்டு 1 3ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 380ன்னு சொல்லி வந்துருந்துச்சு. ஓகேங்களா, இந்த 380க்கு நம்மளோட கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு 1 3, அதில் 1ஆம் நம்பர் அப்படியே நம்மளுக்கு பாஸ் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம், இந்த 8ஆம் நம்பர் 3 போர்டுக்கும் காமிக்குது. கொஞ்சம் எந்த மாதிரி ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல, குழப்பமாக இருக்குதுன்னு. ஆனால் 8ஆம் நம்பர் 3 போர்டுக்கு நம்மளுக்கு காமிச்சுது. அதில் பி போர்டு 8ஆம் நம்பருக்கு நம்மளுக்கு பாஸ் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா, இதில் அந்த வீடியோஸை போய் முழுசாக பார்த்தீங்களாவே தெரியும், நம்ம சொல்லியிருப்போம். அதேமாதிரி ஆல் போர்டு நம்மளுக்கு வின்னிங் ஆயிடுச்சு, ஒரு போர்டில் வின்னிங் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த 3 டிஜிட் ஏபிஎஸ்சிபிசி அண்டர்லைன் பண்ணது கொஞ்சம் மிஸ்ஸிங். ஓகேங்களா, ஏன்னா இந்த ஏபிஎஸ்சிபிசி அண்டர்லைன் பண்ணது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் நம்பியிருந்தேன். ஆனால் வந்து சொதப்பி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி, இந்த 24ஆம் தேதி கெஸிங் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த 24ஆம் தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற கெஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு 0 8 6, பி போர்டு 5 2 3, சி போர்டு 1 4 7ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா, இதில் மேட்சிங் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே மேட்சிங், அதாவது மேட்சிங் நம்பர் அல்ல, அதாவது ஒரே நம்பராக ரிப்பீட் எந்த நம்பரும் வரல. ஓகேங்களா, எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் நம்பராக தான் இருக்குது. இந்த சைபரும் சிங்கிளாக இருக்குது. 8ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 5 2 3 1 4 7 எல்லாமே சிங்கிள் நம்பராக இருக்குது. ஒரு போர்டுக்கு ஒரு நம்பர் சேஞ்சிங்க இருக்குல்ல. அதனால் பார்ப்போம் ரிசல்ட்டு. டபுள்ஸ் வரத்துக்கு என்னோடய கணக்கில் டபுள்ஸ் இல்லை. ஓகேங்களா, அந்த கணக்கில் தான் இருக்குது. இருந்தாலும் உங்களோட கணக்கில் டபுள்ஸ் அல்லது ட்ரிபிள்ஸ் இருந்தால் பயன்படுத்துங்க. ஓகேங்களா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வருதுங்க. ஏ போர்டு 0 8 6, பி போர்டு 5 2 3, சி போர்டு 1 4 7ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இது அப்படியே பாக்ஸ் போட்டால் ஒரு 27 நம்பர் வரும். அதிலிருந்து ஒரு 12 நம்பர் 651 654 657 621 624 627 051 054 057 021 024 027ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு வளர்த்துக்கணும். ஓகேங்களா, என்னால் 12 நம்பர் ப்ளே பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் 2 நம்பர் இருக்குது, அதை வச்சுட்டு விட்டுறலாம். ஓகேங்களா, லாஸ்ட்டாக ஏபிஎஸ்சிபிசி பார்த்துட்டு ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரை பார்த்துருவோம். ஏபிஎஸ்சிபிசி வந்து பார்த்திங்கன்னா 40 04 74 47 64 46ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதில் என்னோடய பெஸ்ட் நம்பர் 04 40ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எடுத்துங்க. ஓகேங்களா, ஒரு குழுவும் இருக்குது, நான் அதை கடைசியாக சொல்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எடுத்துங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரை பார்த்துருவோம். ஓகேங்களா, ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு 07ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஏ போர்டு 0 அல்லது 6, பி போர்டு 5, சி போர்டு 4ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். 2 திருடிச்சிட்டு 056 654 654 சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த குழு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 4ஆம் நம்பர் என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு போர்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, 4ஆம் நம்பர் அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. நம்மளோட கணக்கில் இந்த ஆல் போர்டு பாருங்கள் 07, அதனால் நம்மளோட கணக்கில் அந்த 07 இருந்தும் இந்த சைபர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்து 04 40 அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். அதிகமாக ப்ளே பண்ணுறவங்க 47 74. ஏன்னா அந்த ஆல் போர்டோட இதில் ஒருவேளை சைபர் மிஸ் ஆகுதும் போது 4ஆம் நம்பர் அப்படியே வந்துடுது அப்படின்னா அந்த 74 47 அந்த ஆல் போர்டை மேட்ச் பண்ணி தான் அதை கொண்டுட்டு வரேன். அதனால் உங்களோட கணக்குலையும் இருக்குதான்னு பாருங்கள். ஆனால் என்னோடய கணக்கில் ஆல் போர்டு தனியாக நம்ம எடுத்ததில் சைபர் 7 தனியாக காட்டுது. இந்த 4ஆம் நம்பர் ஏதோ ஒரு போர்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நாளைய ரிசல்ட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எதுவுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. நான் ஒரு கெஸிங் எடுக்கிறேன், அந்த கெஸிங்கை நான் உங்களுக்கு பகிர்றேன். ஓகேங்களா, சரி ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே, கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, ஒன்லி கெஸிங் மட்டும்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டீஸில் வரும். அதேமாதிரி தயவு செஞ்சு இந்த வீடியோஸை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோஸில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். ஓகேங்களா.